வெல்கம் டு சாந்துரு மேக்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான ஃபைனல் கட் ஆஃப்கான சர்வே ஃபார்ம் திரும்பவும் நான் வந்து புதுசாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எல்லாருமே புதுசாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் டூப்ளிகேட்டாக அதாவது ஃபேக்காக வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னால மெயில் ஐடி கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதனால் நிறைய பேர் ஃபில் பண்ணலை அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ மெயில் ஐடி கேட்காது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீஃபிசிக்கல் போனவங்களுமே இதில் எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க. ரீஃபிசிக்கலில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் மெடிக்கல் அட்டன் பண்ணலாட்டியுமே நீங்களுமே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட டேட்டாவையும் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மோட லிங்க்கை வந்து எல்லா குரூப்லையுமே ஷேர் பண்ணுங்கள். மெடிக்கல் குரூப் மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்லையுமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஓகே, ஏன்னா எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா என்னால் அக்யூரேட்டாக இவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த ஃபார்மில் ஒரு 1270 பேர்கிட்ட பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 1500லேருந்து 2000 பேர்கிட்ட பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா அதே தான் வருது அப்படின்னா திரும்பவும் வீடியோ போட்டோம்னா அதே கட் ஆஃப் தான் என்னால் கொடுக்க முடியும். அப்படின்னால அதிகமான பேர் வர்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டேன் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு இதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆயிடுவீங்க. பட் உங்களோட இன்புட் இருந்தால் தான் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க அடுத்த ஜிடிக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டோடு வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் மற்றவங்களுக்காக நீங்கள் இந்த சர்வேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்வே ஃபார்முக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா சந்துரு மேக்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல், அடுத்து மெடிக்கல் பாஸ் பண்ணவங்களோட அந்த டெலகிராம் குரூப்பு, அடுத்து இந்த கேஸ் போட்டவங்களோட வாட்ஸ்அப் குரூப், இது எல்லாத்துலேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் நேம், உங்களோட ரோல் நம்பருக்கு பதிலாக ஒரு சிலர் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்க. 2ல் எது கொடுத்தாலும் ஓகே. அட்லீஸ்ட் 2ல் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. ஓகே, தேவையில்லாமல் ஒரு நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தா அது ஃபேக் ஐடின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை டெலிட் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்து வந்து உங்களோட ஏஜ் அப்ளை பண்ண டைமில் உங்களோட ஏஜ் ஓகே 18லேருந்து 23க்குள்ளேயே, நான் 23க்கு மேலேயா அப்படிங்கிறத கொடுக்கணும். மேலா ஃபீமேலா, அடுத்து என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து என்ன ஸ்டேட்டு, அடுத்து உங்களோட நார்மலைஸ்டு ஸ்கோர் என்ன, மெடிக்கலில் நீங்கள் ஃபிட்டாக அன்ஃபிட்டாக, நீங்கள் வந்து கேஸ் போட்டிருந்தவங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாட் அட்டெண்டட் அப்படிங்கிறத கொடுங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து நாட் அட்டெண்டட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து கடைசியாக சந்துருமா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நீங்கள் யூடியூப்பில் நம்ம நிறையா ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அதை பார்த்து படிச்சிருந்தாலுமே நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமம் ஒரு 1500 பேராச்சும் வருவாங்க அப்படின்ட்டு தான். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிறைய பேர் வந்தாங்கன்னா நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.